ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஏப்ரல் 3 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து காவேரி வந்து விஜய் கிட்ட வந்து பேச வராங்கல்ல. அப்போ உடனே விஜய் வந்து அந்த ஹவுஸ் ஓனர் அவங்க கிட்ட வந்து நான் தனியா பேசணும் அப்படின்னு உடனே பேசு அப்படின்னு உடனே அப்போ வா காவேரி நம்ம வெளியில போய் பேசணும் உடனே இல்ல இல்ல நீ இங்கேயே பேசுன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ரூம்குள்ள போயிடுறாங்க. இப்ப காவேரி விஜய் வந்து பேசும்போது காவேரி வந்து கேக்குறாங்க வெண்ணிலாக்கு எல்லா ஞாபகம் வந்துருச்சா? நமக்கு கல்யாணம் முடிஞ்ச விஷயத்த அவகிட்ட சொல்லிட்டீங்களா? அப்படின்னோனே, இப்ப விஜய் என்ன சொல்றாருன்னா, "அது எப்படி உடனே சொல்ல முடியும்? அவளுக்கு இப்ப தானே ஞாபகம் வந்திருக்கு. திருப்பி எதனாச்சும் ஆயிருச்சுன்னா என்ன பண்றது? அதனால பொறுமையா சொல்லலாம்னு இருக்கேன்னு" சொல்லிட்டு 2 பேருமா அப்படியே எமோஷனலா பேசிட்டே இருக்கிறாங்க. அப்போனே விஜய் கேட்குறாரு, "நீ என்ன பேசணும்னு சொன்னல, அதுக்காண்டி தான் நானே உன்ன கூப்பிட்டேன். என்ன?" அப்படின்னோனே, இப்ப காவேரி வந்து விஜயோட கைய பிடிச்சுட்டு, "நீங்க" அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா "நானு" அப்படிங்கிறாங்க. "என்ன காவேரி? எனக்கு என்ன? உனக்கு என்ன? சொல்லு சொல்லுன்னு" சொல்றதுக்குள்ள மாமி வந்து கதவ ஓப்பன் பண்ணி எட்டி பார்க்குறாங்க. அப்போனே காவேரி வந்து நாளைக்கு காலையில 10 மணிக்கு இந்த மாரி பக்கத்துல இருக்கிற அம்மன் கோயிலுக்கு வந்துருங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு காவேரி அங்கருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்போ அந்த அவங்க ஹவுஸ் ஓனர் வந்து, "இங்க பாருடா, அந்த பொண்ணு சரியான ஆளு தான் போல. உன்ன 10 மணிக்கு கோயிலுக்குலாம் வர சொல்லிட்டு போறா. பார்த்தா அவள பார்த்தா ரொம்ப திமிரு பிடிச்சவ மாரி வேற தெரியுது. நீ உனக்கு இவ தான் வேணுமாடா? இவ பின்னாடியே சுத்திட்டு இருக்கிற?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஆமா, எனக்கு இவ தான் வேணும்னு" சொல்லிட்டு விஜய் வந்து வெளியில வந்துடுறாரு. இங்க வீட்ல என்ன ஆகுதுன்னா, சாரதா வந்து காலையில வந்து ரோட்ல வாக்கிங் போயிட்டுருக்கும்போது, விஜய் ஆப்போசிட்ல வராரு. ஐயோ! நம்ம அத்தை குடும்பமே வந்து ஹெல்த் கான்ஷியஸ்ல இருப்பாங்க போல சொல்லிட்டு ஓடி போய் சாரதா கிட்ட பேசுறாங்க. சாரதா வந்து எப்பவும் மாரி விஜய் வந்து திட்டுறாங்க. இந்த மாரி அன்னைக்கு சபையிலேயே கான்ட்ராக்ட் மேரேஜ பத்தி சொல்ல வந்தவன் தானே நீனு. நான் வேணா அதே ஹவுஸ் ஓனர் கிட்ட சொல்லிறவா? அப்படின்னோனே, இப்ப விஜய் என்ன சொல்றாருன்னா, நீங்க காவேரிய என் கூட அனுப்பி வைங்களேன். எல்லா பிரச்சனையும் சரியா போயிரும் அப்படிங்கிற மாரி பேசிட்டு இருக்கிறாரு. இங்க இங்க வீட்ல என்ன ஆகுதுன்னா, வெண்ணிலா வந்து நர்ஸ் கிட்ட வந்து விஜய் எங்க? விஜய் எங்கன்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சுடுறாங்க. அப்புறமா அவருக்கு வந்து நான் ஃபோன் தாங்க எனக்கு அவன் நம்பர் தெரியும்னு சொல்லிட்டு, பழைய நம்பர் போட்டு பார்க்குறாங்க. வேற யாரோ பேசுறாங்க. இப்ப தாத்தா, பாட்டி கிட்ட போயிட்டு, "விஜய் இங்க நான் கேட்டா நீங்க வந்து இப்போ வந்துருவான்னு சொல்றீங்க. மீட்டிங் போயிருக்கான் வந்துருவான்னு தாத்தா சொல்றாரு. இப்படிதான் நீங்க 2 நாளா சொல்லிட்டே இருக்கிறீங்க. அவரோட ஃபோன் நம்பர்னாச்சும் தாங்க. நான் அவர்கிட்ட பேசியே ஆகணும்னு" சொல்லிட்டு ரொம்ப பிரச்சனை பண்றாங்க. அப்புறமா பாட்டி வந்து விஜய்க்கு கால் பண்ணி, "இந்த மாரி இவள சமாளிக்கவே முடியலடா. ரொம்ப பிடிவாதம் பண்றா. உன்ன பார்க்கணும்னு சொல்லிட்டு. இப்ப என்னதான் பண்றதுன்னோனே" இப்ப விஜய் என்ன சொல்றாருன்னா, "காலையில 10 மணிக்கு காவேரி என்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னா பாட்டி. நான் அத கேட்டுட்டு வீட்டுக்கு வரேன்" அப்படின்னு சொல்றாரு. 8 மணி தான்டா ஆச்சு. வந்துட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வேற இங்க கூப்பிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிடுறாரு. இங்க வீட்ல என்ன ஆகுதுன்னா, ம் கு நர்மதா வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கா. காவேரிக்கு வந்து கங்கா சாப்பாடு குடுக்குறாங்க. காவேரிக்கு அது சாப்பிட முடியல. உமட்டிட்டே வருது. அப்புறமா காவேரி வந்து எனக்கு சாப்பாடு வேணாம். நான் என் ஃப்ரெண்ட போய் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு காவேரி கிளம்பிடுறாங்க. இங்க விஜய் வந்து வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தோனே ச நின் வெண்ணிலா ஓடி போய் விஜய்ன்னு சொல்லிட்டு ஓடி போய் கட்டி பிடிக்கிறாங்க. விஜய் வந்து தள்ளி தள்ளி விடுறாரு. ஆனாலும் வந்து வந்து கட்டி பிடிக்கிறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. அப்புறம் விஜய் வந்து சொல்றாரு, "தாத்தா, பாட்டி முன்னாடி என்ன பண்ணிட்டு இருக்க வெண்ணிலா?" அப்படின்னோனே, வெண்ணிலா என்ன சொல்றாங்கன்னா, "தாத்தா, பாட்டி இருந்தா என்ன விஜய்? நமக்கு தான் கல்யாணம் ஆயிருச்சுல" அப்படின்னோனே, "கல்யாணமா?" அப்படி சொல்லிட்டு தாத்தா, பாட்டி, விஜய் எல்லாருமே அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.